வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ எக்ஸாம் ரிலேட்டடா சில ஃபேக்சுவல் டேட்டா டிஸ்கஸ் பண்றதுக்காக மட்டுமே. திரு விஜய் அவர்கள் 2 இடத்துல போட்டியிடுறாரு. ஒன்று பெரம்பூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. இந்தியாவில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 தான் சொல்லுது ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடலாம்னு சொல்லிட்டு. பார்த்துருவோமா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 33(7) கிளியர் கட்டா சொல்லுது ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 2 தொகுதிகளில் தான் போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு. அது லோக்சபா எம்பி தேர்தலாக இருக்கலாம், மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, 1996க்கு முன்பு ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் வேணாலும் போட்டியிடலாம், நோ லிமிட். ஆனால் 1996 ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இனிமேல் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில தான் போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு. இதுலயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 70 சொல்லுது ஒரு வேட்பாளர் 1க்கு மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி அடைந்தால் ஏதாவது ஒரு தொகுதியில இருந்து தான் பிரதிநிதியாக போக முடியும். அப்போ ஒரு தொகுதியை அவர் கட்டாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. யூஸ்வலா 14 நாள் கொடுப்பாங்க. அப்படி ராஜினாமா செய்ய தவறும் பட்சத்தில் 2 தொகுதிகளுமே அவருக்கு பறிபோகிவிடும். சரி, ஓகே, ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ அந்த ராஜினாமா செஞ்ச தொகுதியில் என்ன நடக்கும்? 6 மாதங்களுக்குள்ள தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்துவாங்க. ஒருத்தவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதிகள்? இந்திய அரசியல் அமைப்புல ஆர்டிகல் 173 சொல்லுது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 25 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்சுவல் டேட்டா தெரிஞ்சுக்கணும்னா நிக்டோ IAS யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.